வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முருங்கைக்கீரை தண்ணி சாறு அதான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேங்க. முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வெங்காயம், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். சீரகமும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ அரிசி களைஞ்ச 3வது தண்ணி தான் நம்ம எடுத்து தண்ணி சாறு வைக்கணும். இந்த தண்ணி சாறு பார்த்திங்கன்னா எல்லா கீரையிலையுமே நம்ம வைக்கலாம். கால் வலி, முட்டி வலி எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் செய்கிறேன் நான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம், பூண்டு என்னென்ன உண்டோ அதில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்படி வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணியில் கலந்துடலாம். கொதிச்ச தண்ணியில் கலந்துடலாம். நல்லா கொதிக்கணும். அது நல்லா வேகணும். கொதித்து நல்லா வேகணும். அதில் ஒரு 2 தக்காளியை சேர்த்துறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ அந்த முருங்கைக்கீரையை நம்ம அதில் சேர்த்துட்றோம். நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்கீரையை நம்ம அதில் சேர்த்துடலாம். ஒரு 3 கொதிக்கே பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை நம்ம இதில் கலந்துடலாம். ஜீரகம், தேங்காயும் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இது கால் வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. தண்ணியாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். அப்படியே சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம். சாப்பாட்லேயும் கலந்துக்கலாம். நம்ம சாப்பாடு களைஞ்ச 3வது தண்ணியில் எடுத்து எந்த கீரையில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் பண்ணும்போது இன்னும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைட்லாம் நல்லா பண்ணுவாங்க. கிராமத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கீரையெல்லாம் இருக்கும். டக்குன்னு ஒரு கீரையை பறிச்சாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சாறு வச்சு ஒரு அப்பளத்தை பொரிச்சாங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை தண்ணி சாறுன்னு சொல்லலாம், கழனி சாறுன்னு சொல்லுவாங்க. இதோட இதே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியாக தான் இருக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷலே. தண்ணியாக இருக்கிறது நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கீரையோட அந்த டேஸ்ட்டு நம்ம அந்த சாப்பாட்டில் நமக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.